ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இப்படியில் பார்த்து ஒரு ட்ரெண்டிங்கான டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ண அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து வந்து மேக் பண்ணணும். இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணிருக்கோம். ஸோ அதை கிளிப்பில் வந்து மறக்காம ஆளுங்க கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க காய்ஸ், ஸோ அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அலைமோஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட அலைமோஸ் இல்லை, நான் கீழே கொடுத்துருந்த லிங்கில் ஸோ மறக்காம வந்து அலோவ் பண்ணிங்க. ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிற ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ரேஸ் என்னென்னு கொடுத்துருங்க. நான் வந்து 4 கொடுத்துட்டு கீழே 1080p பிரேம் ரேட் வந்து ஒரு 30 fps பேக்ரவுண்டு பிளாக் கொடுத்து கீழே வர ரேட் அட்ஜெட் இருக்கும். ஸோ வந்து இது பண்ணிடுங்க, கொடுத்துருங்க. அது கொடுத்து கீழே ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இதாக இருக்குது. இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே நம்ம டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபீல் காம்போஸ் ஏரியா கொடுத்துருங்க. இமேஜ் இந்த ஸ்கில்ல கரெக்டாக ஃபிட் ஆடும். அங்கே இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்ம முள்ளே கிளிக் பண்ணிட்டு பாலை ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. இமேஜ் ஃபுல்லாக அந்த ட்ராக்காக இருக்கும். எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த இமேஜ் கட் பண்ண விட்றேன். வந்து ஒரு 7 செகண்ட் வச்சுட்டு லாஸ்ட் கொடுத்தா வந்து தேவையான வந்து கட் ஆடும். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பீரியட் வந்து லைட்டாக வந்து ஸ்விங் ஆகிருக்கும். அது எப்படி பண்ணுறேன், இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்விங் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டில் பிரி கீஸோட வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு 0.30 வச்சுங்க. ஓகேவா. அடுத்து ஆங்கிலோட கிளிக் பண்ணிட்டு -6 வச்சுங்க. ஓகேவா. அடுத்து ஆங்கிள் 2 கிளிக் பண்ணிட்டு +6 வச்சுங்க. ஓகேவா. ஓகேவா. அடுத்து வந்து கீழே வந்து அந்த பாருங்கள், கீழே பாருங்கள் வேவ் வந்து சைன் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இப்போ இந்த இமேஜ் வந்து ஸ்விங்காக உங்களுக்கு தெரியும். ஓகேவா. இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஸ்கேனர்ஸில் போய்ட்டு ஜூம் பண்ணுங்கள். அப்போ அந்த சைடு காணனா அந்த பேக்ரவுண்ட் தெரியாது. இப்போ இந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். அதுக்காக சொன்னேன், இந்த மாதிரி பண்ணிங்க ஜூம் பண்ணிங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ அந்த சைடு காண அந்த பேக்ரவுண்டாக தெரியாது, அந்த பிளாக் கலர். ஓகேவா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஆடியோ பண்ண போகிறோம். ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு ஸோ ஆடியோவில் போய்ட்டு நான் சாங் அட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சாங் தான். ஸோ அந்த சாங் அட் பண்ணிட்டு ஸோ நான் வால்யூம் நான் ஃபுல்லாக கம்மி பண்ணுறேன். ஸோ காப்பிரைட் எனக்கு அதுக்காக தான் நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வால்யூம் வந்து உங்கள் கை வச்சு மூவ் பண்ணி இந்த இமேஜ் கீழே ஒன்றா வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த ஆடிஷன் வந்து எனக்கு வந்து தேவையான வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். லாஸ்ட் கொடுத்தா வந்து கட் ஆடும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். பிரச்சனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ சாங்கோட ஃபஸ்ட்டில் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஓகே, நம்ம இப்போ நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து டைப் பண்ணிவிட்டு இதோட ஃபாண்ட் நான் சேஞ்ச் நான் வந்து இந்த ஃபாண்ட் வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட்டோட சைஸ் நீங்கள் எவ்வளோ தருமோ அவ்வளோ கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட்டு கொடுத்துருங்க. ஓகேவா. இந்த மாதிரி ஒயிட்டு கொடுத்துட்டு இப்போ இந்த டிக்கெட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த பார்டரில் போய்ட்டு சைடில் பாக்ஸ் இருக்கும். அந்த ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி அட்பட்டை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணி இந்த பாக்ஸ் வந்து பிளாக் கொடுத்துங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா. இப்போ வந்து பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு சைடில் மூலம் கிளிக் பண்ணிட்டு பாலை ஃபுல்லாக அழுத்துட்டுருங்க. டெக்ஸ்ட் ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எந்த இது பண்ணிங்க கட் பண்ணிவிட்டுங்க. எத்தனை வீடியோ மேக் பண்ண அவ்வளோ வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி விட்ருங்க. நான் 7 செகண்ட் வச்சு நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். லாஸ்ட் கூட வந்து கட் ஆடும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டில் அந்த இடத்த முடியும் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டில் அந்த இடத்த முடியுது. அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி சென்டரை கொடுத்தா கட் ஆடும். அகைன் இது ப்ளே பண்ணி பாருங்கள். செகண்ட் இந்த இடத்த முடியும் அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி சென்டரை கொடுத்தா கட் ஆடும். இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணி பார்த்து அடுத்த லைன் நீங்கள் வந்து இந்த இடத்த முடியும் அவனை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா. சொல்லமா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஸோ டெக்ஸ்ட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள் அதே லைன் தான் இருக்கும். ஃபஸ்ட் லைன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த சாங் ப்ளே பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் லைன் அந்த இடத்துல கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த செகண்ட் லைன் பாருங்கள் வேறு லைன் வரும் இந்த இடத்துல. ஸோ அந்த செகண்ட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸில் போய்ட்டு ஸோ ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க. ஓகேவா. இப்போ நான் வந்து இது பண்ணி கேன்சல் பண்ணிட்டு இப்போ அடுத்த லைன் அந்த இடத்துல நான் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சும்மா வந்து டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்படின்னா நீங்கள் கூகுளில் விட்டு அந்த லைக்ஸை காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர நான் சொல்லிக் கொடுக்கலாம். சும்மா நான் இப்போ வந்து நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு 2 லைன் மட்டும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா டெக்ஸ்ட் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கணும்பா. இப்போ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே பண்ண டெக்ஸ்ட் இருக்கும். அதில் வீட்டில் பண்ண டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் கொடுத்துட்டு உள்ள வந்து ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம் நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுட்டு ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க. இப்போ 70 வெளியே பார்த்தா வந்து +100 வச்சுருங்க. ஓகேவா. இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. +100க்கு அடுத்து எண்டை விட்டுருங்க, பேச விட்டுருங்க. அடுத்து வந்து ஆப்செட்டையும் விட்டுருங்க. ஸோ அடுத்து ஆங்கிலையுமே விட்டுருங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து பார்த்தா வந்து டேரெக்டாக வந்து ஸ்கேலுக்கு வந்துட்டு ஸ்கேல் வழி பார்த்தா என்ன வைக்கிறேன் 1.31 வச்சுருங்க.
1.31. அடுத்து வந்து ஸ்டெச் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2.01 வச்சுருங்க. அடுத்து இந்த ஆல்பா வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கே வந்து இந்த ஃபில்டர் உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வேணாம் விட்டுருங்க. இப்போக்கி நான் வந்து எனபிள் பண்ணிட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ கொடுத்துருங்க. இப்போக்கி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு லைட் ப்ளூ கொடுத்துக்கிறேன். இது வேணால் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வேணாம் விட்டுருங்க. அடுத்து ஈசன் ப்ளஸ் கரண்ட் ஈசன் வந்து மைனஸ் கரண்ட். அடுத்து ஓவரில் இப்போ கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக 1000 வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுருங்க 1000. அடுத்து வந்து கீழே பாருங்கள் ஷேப் வந்து ஸ்கொயர் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்மூத் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த எஃபெக்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த எஃபெக்ட் நீங்கள் பாருங்கள். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சிச்சு இந்த எஃபெக்ட். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு இதில் வந்து பாருங்கள் ஸ்டிப்ஸ் இருக்கும். அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா அது என்ன வைக்கணும் ஒரு 3 வச்சுங்க. ஓகேவா. கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். கவுண்ட் வந்து கரெக்டாக வந்து ஒரு 3 வச்சுங்க. வித்து அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஆங்கிள் அப்படியே இருக்கட்டும். அது பேச கிளிக் பண்ணி 2 கீப்பர் நோட் பண்ணிங்க. டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று டெக்ஸ்டோட எண்டில் ஒன்று. ஸோ எண்டில் அட் பண்ணி வேலையை பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 2 வச்சுங்க. 2 வச்சுங்க. அடுத்து கீழே ஒன்று பாக்ஸ் வந்து இது பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு கலர் வந்து நான் வந்து ஒரு பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த கலர் இன்னும் அதே மாதிரி என்ன அப்படின்னா அந்த பாக்ஸ் அந்த கீழே பாருங்கள் ஒரு ரவுண்ட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு 3 பாலையுமே இந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த மேலே இந்த டிக்கெட் வந்து கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் நம்பா. ஓகேவா. இதில் வந்து அவ்வளோதான். வேறு எதுவும் சேஞ்ச் கிடையாது. ஸோ அவ்வளோதான். இப்போ பேக்கில் வந்து இப்போ இந்த டெக்ஸ்டர் கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் டிவிஷன் விருப்பு இருக்கும். அதில் போய்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விருப்பு இருக்கும். அதை நீங்கள் அட் பண்ணுங்கள். ஸோ அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பேஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பேம் டெக்ஸ்டோட எண்டில் ஒரு கீப்பேம் வந்து அட் பண்ணி ஸோ எண்டில் அட் பண்ணி வேலையை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 வச்சுங்க. ஒரு 2 வந்து 1.99 வச்சுங்க. அடுத்து ஆங்கிள் விட்டுருங்க. ஸ்பேஸிங்கை கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னா 1.8 வச்சுங்க. ஓகேவா. 1.8 ஓகேவா. ஸோ கரெக்டாக வச்சுருங்க. ஸோ அடுத்து பாருங்கள் மேக்னெட்டி வந்து கிளிக் பண்ணி ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா 2.6 வச்சுருங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் பேக்கில் வந்துட்டு இப்படில பார்த்தோம்னா அந்த வீடியோஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ வந்து டெக்ஸ்ட்னு பார்த்தா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பார்டரில் போய்ட்டு ஸோ இந்த சைடில் அந்த பாஸ் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பாஸை கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த ஷடோ ஒன்று வேணா ஆன் பண்ணி வேணா வந்து விட்டுருங்க. நான் வந்து ஆன் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் வந்து பிளாக் கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒயிட்டு கூட நீங்கள் கொடுக்கறனா கொடுங்க. இல்லைனா நீங்கள் வந்து பிளாக் வேணால் கொடுத்துங்க. ஸோ உங்களோட விருப்பம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒயிட்டு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஸோ பிளாக் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி பார்த்துங்க. ஓகேவா. உங்களோட விருப்பம் தான். நான் வந்து பிளாக்கே வேணால் கொடுத்துக்கிறேன். ஸோ இது நம்ம எனபிள் பண்ண மறந்தாச்சு முன்னாடியே. ஸோ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து கட் பண்ண முன்னாடியே ஸோ அந்த பார்டர் நீங்கள் அட் பண்ணி பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் நீங்கள் வந்து அட் பண்ணியிருப்பீங்க இந்த அவுட் சைடில். இதை நீங்கள் வந்து இதை நீங்கள் பண்ணிட்டு கீழே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணிவிட்டு ஆஃபில் இருக்கும் ஆன் பண்ணிவிட்டு கீழே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துங்க. இதுக்கு நான் வந்து கொடுக்கறது மறந்துட்டேன். அதுக்காக தான். ஸோ மேலே அந்த பாக்ஸோட கிளிக் பண்ணி அவுட் சைடு பார்த்துட்டு வந்து சைஸ் வந்து உனக்கு ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 கூட வச்சுக்கலாம். மேலே வந்து அதை பிளாக் கொடுத்து ஸோ அந்த அவுட் சைடு வந்து நீங்கள் பார்த்தா ஒரு 10 வச்சுங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா. இப்போ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணி காப்பி கொடுத்தீங்கன்னா 3 எஃபெக்ட்டும் காப்பி ஆகிடும். அடுத்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துட்டு எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. நான் சொன்னது மாதிரி இந்த ஷடோவை மட்டும் ஆன் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஆஃபில் இருக்கும். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் ஆன் பண்ணிவிட்டு கீழே இந்த பாக்ஸ் வந்து பிளாக் கொடுத்துருங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணிடுங்க. மேலே அந்த பாக்ஸோட சைஸ் பார்த்தா வந்து ஒரு 10 வச்சுங்க. ஸோ இந்த அவுட் சைடு. ஓகேவா. ஸோ நம்ம முடிந்து கொடுக்குறது மறந்தாச்சு. ஸோ அதுக்காக அந்த இது மட்டும் நீங்கள் வந்து பண்ணிங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நான் உட்காந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டெம்ப்ளேட் வந்து அட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகேவா. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து அட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஓகேங்களா. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து அட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து அட் பண்ணிட்டு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே முன்னாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபீல் காம்பவுண்ட் சரியாக கொடுத்துருங்க. டெம்ப்ளேட் அந்த ஸ்கில் கரெக்டாக போய்ட்டு அந்த பிளண்டிங்கில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பிளாக் வந்து ரொம்ப ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணிக்காங்க. ஸோ பாருங்கள். ஓகேவா. ஸோ இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே ஏற மார்க் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கும். அதை கொடுத்தா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நான் வந்து மறக்காம ஆளுங்க கொடுத்து வச்சிருக்கேன். ஓகே. ஸோ மீண்டும் வந்து ஒரு அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பை.